ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீக்லி அனலைசஸ் அண்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு டே அண்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சு ஸோ எப்படி மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூரோ யூஎஸ்டி வந்து பார்க்குறோம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூரோ யூஎஸ்டியில் மார்க்கெட் டவுன் சைட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்தது. யூரோ யூஎஸ்டியோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் போய் இப்போ அப்ரோச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்ரோச் பண்ணதால் இப்போ நீங்கள் 4 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கல இன்னும். ஸோ ஓகேங்களா? அப்போ வந்து உங்களோட ஐடியம், ஸோ இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐடியம் இங்கே இருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐடியம் வந்து இப்போ இன்றைக்கி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸோ இப்போ வந்து நம்மளோட ஐடியம் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஐடியம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற இது பை தான் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் இந்த இடத்துல வந்து தப்பான ஒரு இதுவாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஐடியம் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றது வந்து டேவோட எக்ஸ்ட்ரீமில். ஓகேங்களா? ஸோ டேயில் பார்த்த வரைக்கும் இது பிரேக் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வந்துடும். ஸோ அந்த ஐடியம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐடியமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஐடியமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணி இந்த ஏரியா, அதாவது வந்து இந்த பிஓஎஸ்க்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? இது பிரேக் பண்ணிடும், கீழே தான் மார்க்கெட் போகும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து யூரோ யூஎஸ்டியோட ஓவரால் வியூவாக இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டியை தான் வந்து பார்க்க போகிறோம். ஏயுடி யூஎஸ்டியில் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்வீப் நடந்ததால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தாலும், ஆனால் இன்சைடடாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. எந்த ப்ரீவியஸ் ஹையுமே இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி பில்டப் வந்து நடக்குது. ஸோ ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எங்கேயுமே பிளாக்ஸ் கிடையாது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு ஏன் வந்து டிஸ்டர்பாக இருக்குதுன்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை டேப் பண்ணிவிட்டு பெரிய ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ப்ராப்பரான லிக்விடிட்டி பில்டப்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவிலேருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெய்லியில் தெரியுது. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 ஹவரில் நீங்கள் போய் பார்க்கும்போது 4 ஹவரில் வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ரீமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். ஸோ இதை ஸ்வீப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து கீழே விழும். மேபி இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம 4 ஹவரில் இங்கேருந்து பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். அந்த பையிங் வந்து இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இது ஸ்வீப் பண்ணுறதுக்கான ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னும் போது நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரேட் பிளான்ஸை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி டேயில் ப்ராப்பரான அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ வந்து இப்போ 4 ஹவரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டாக தான் மார்க்கெட் போயிட்டுருக்கும். ஸோ 4 ஹவரில் ப்ராப்பரான அப் ட்ரெண்டு. ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து இதோட ஐடியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஐடியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிடில் கிளாஸ் ட்ரேடர் ரூல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐடியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இது எங்களோட ரூலில் வந்து இது ஐடியமாக இருக்கும். ஸோ நார்மல் ஐடியம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஐடியம். ஸோ இந்த ஐடியம்மை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் எங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பையிங் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பை பண்ணலாம். சப்போஸ் இந்த லெவல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேலேருந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அகெயின் வந்து பை ஆகிற ஏரியா வந்து இந்த ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜிபிபி யூஎஸ்டியோட
சினாரியோ. இப்போ நம்ம கோல்டுக்கு போயிடலாம். ஸோ நிறைய பேர் சொல்றாங்க மார்க்கெட் வந்து சரியா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட் ரொம்ப ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து மேபி அவங்களுக்கு பார்க்க தெரியல என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்பரான ஒரு மூவ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோல்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் குடுத்திருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கோல்டு கீழ வந்துரும்னு சொன்னாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் மேல தான் போகும். இந்த ஹைய அகைன் வந்து நியூ ஹை வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் நியூ ஹை வச்சது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஐடிஎம் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ வந்து நார்மலா வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஐடிஎம் இது. ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓஐ அதாவது வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவை நீங்க பார்க்கும்போது, இந்த ஆர்டர் பிளாக் பிளஸ் இந்த எஃப்இஜி தான் உங்களுக்கு வேல்யூவா இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த வேல்யூல தான் மார்க்கெட் டேப் பண்ணி மேல போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்க டெய்லில பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து இந்த ஐடிஎம்மை இன்னும் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் பை. ஸோ 4 ஹவர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஜோனை டேப் பண்ணியிருக்கு. இதே நாங்க 15 மினிட்ஸ்ல போய் பார்த்துருந்தீங்கனாலும், ஒரு நல்ல வேலிடான செட்டப்ல தான் உங்களுக்கு என்ட்ரி வந்து இங்க கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸ்ல ஹை பிரேக்கு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? இந்த பிஓஐ எதுக்காக இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கும் உங்களுக்கு மேபி. மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததா நம்ம வந்து இங்க கெஸ் பண்ணியிருப்போம். ஆனா மார்க்கெட் இங்க வந்து பை ஆகுது. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் என்னன்றத நம்ம 4 ஹவர்ல டீடைல்டா பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து அதுக்கான ரீசன் இதுதான். பட் ஆனா வந்து மார்க்கெட் பார்த்தீங்களா, அப் சைடு, டவுன் சைடுன்னு குடுத்துருக்கு. அப்போ நம்ம 4 ஹவர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா, இந்த விஷயம் நம்மளுக்கு என்னன்றதே புரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த டவுன்ல பாருங்க. இங்க பிஓஎஸ் குடுத்துருக்கு. மார்க்கெட் இங்க அப் சைட் பிரேக் பண்ணதுக்கப்புறம், இங்க வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? சார்ஜ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் இங்க ஒரு பிஓஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஸோ நல்லா வந்து நீங்க பாருங்க தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த பிஓஎஸ்க்கு அப்புறமேட்டு அகைன் வந்து மார்க்கெட் ஐடிஎம் எடுத்து இங்க பிஓஎஸ் நடந்திருக்கு. எல்லாமே இங்க ப்ராப்பரா தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து இங்க பிஓஎஸ் நடந்திருக்கு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? நம்ம ஆஸ் யூசுவலா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இங்க தான். ஆனா மார்க்கெட் இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்க போதுன்னும் தெரியும். கரெக்ட்டா இல்லையா? 4 ஹவர்ல மார்க்கெட் வந்து நல்லா பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழ வருது அப்படின்னா, இந்த ஐடிஎம்ல மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுச்சுன்னா தான் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல அகைன் வந்து ட்ரெண்ட் கன்டினியூவேஷன் பேட்டர்ன் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து மார்க்கெட் வந்து ஐடிஎம்க்கு கீழ க்ளோஸ் வச்சு, கீழ இருக்கிற பிஓஐயே டேப் பண்ணிடுச்சு. அப்ப மார்க்கெட் மேல போகுமா? இல்ல கீழ வருமா? மேல தான் போகும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணும்போது மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும்? மேல தான் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மார்க்கெட்ல இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பையிங் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அப்போ நம்ம இங்கேருந்து ப்ராப்பரான ஒரு பையிங் செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எப்படி இத பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியலன்னா தான் நம்ம மார்க்கெட்குள்ள போயிட்டு லாக் ஆயிப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா வந்து இப்போ வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து உங்களால என்ட்ரி எடுக்க முடியலன்னா கூட, அகைன் நீங்க பாருங்க இது பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடிஎம் கீழ இருக்கிற பிஓஐ இது உங்களோட டிசிஷனலா மாறுமா? இப்போ எக்ஸ்ட்ரீம் எது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க தானே மார்க்கெட் மூவ் ஆகணும். ஸோ கன்க்ளூஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா வந்து ஃபைனலா ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்றீங்க. ட்ரேட் பண்ணும்போது நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்றீங்க. அதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டாலர் இண்டெக்ஸ ஒரு தாட்டி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நீங்க யூரோ யுஎஸ்டிய பண்றீங்க அப்படின்னா, யூரோ யுஎஸ்டி வந்து கீழ போகுது அப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ் மேல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ்ட்ட நீங்க பார்த்துக்க. டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து இத குடுத்தா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இத குடுத்தா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ டாலர் இண்டெக்ஸோட லாஸ்ட் ஹோப் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. ஸோ டாலர் இண்டெக்ஸோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட டாலர் இண்டெக்ஸோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா. இத வந்து நம்ம வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா,
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? வந்து இந்த ஏரியாவில் இது சின்னதாக ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாலர் இண்டெக்ஸோட லாஸ்ட்டு ஒரு ஹோப்பாக வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஹோப்பை தான் மார்க்கெட் இப்போது அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஹோப்பை டேப் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி அப்பில் போகும். எல்லாமே உங்களுக்கு டாலர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்க போதா, பிஓஎஸ் நடக்க போதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிது மார்க்கெட்டு. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள், டாலர் இண்டெக்ஸ் டவுனில் வந்து அப்பில் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். ஏயுடியில் பார்த்தீங்கன்னாலும் ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். எல்லாமே இப்போ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரலுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரெஃபரலுக்கு எப்படி பார்த்துக்கிறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம யூரோ யூஎஸ்டி பார்த்துட்ருக்கோம் சார்ட்டு. ஜஸ்ட் இங்கே கம்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது இங்கே கம்பேர்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், DXY போடுங்க. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரலில் பார்க்குறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த சார்ட்டில் வந்து அது அப்ளை ஆயிரும். அதாவது ஆப்போசிட்டில் அப்ளை ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இது வந்து என்ன ப்ரோ எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இதோட செட்டிங்கில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் கேண்டில்ஸ் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். கேண்டில்ஸ்னு மாற்றிட்டு உங்களுக்கு கேண்டில் கலர் என்ன வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக நம்ம என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலர் வச்சுருந்தா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து இந்த ப்ளூ அண்ட் பிளாக் தான் நான் எப்போவுமே வைப்பேன். ஓகே, அதுவும் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கான கலரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸஸ் நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோட மூமெண்டம் தெரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து இதை டேப் பண்ணிடுச்சுன்னா நம்ம மேலே வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிடுச்சு ஆல்ரெடி ஜோன். அப்போ மார்க்கெட்டில் இன்னும் கூட இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஜோனை மார்க்கெட் இன்னும் என்ன பண்ணலை, இன்னும் டேப்பே பண்ணல தானே. ஸோ அந்த விஷயத்த நமக்கு தெரியும்ல. இப்போ இந்த ஜோனை தான் டேப் பண்ணணும். மார்க்கெட் இன்னும் ஜோனை டேப்பே பண்ணலையே. ஸோ மார்க்கெட் இது டேப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேப் பண்ணிடுச்சு. இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா இதுவும் ரிவர்ஸ் ஆகும். அப்போ ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம கன்ஃபர்மேஷன்ஸோட ட்ரேட்ஸை வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப வந்து ட்ராப் ஆகிருக்கிற காரணத்தால் டாலர் இண்டெக்ஸ் இங்கேருந்து பை ஆகும் அப்படின்றத நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பை ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லா கரன்சிஸும், அதாவது யூஎஸ்டி கோடில் இருக்கிற கரன்சிஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, நான் சொன்ன விஷயங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கான லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷனை இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அப்கிரேடடாக வந்து நம்ம வந்து வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னது வந்து நீட் இருக்குது அப்படின்றத இந்த கமெண்டில் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸையும் நான் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.